பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு பச்சை குத்தி விட்டாரு. இப்பதான் தெரியுது எதுக்கு பச்சை குத்துறாருன்னு. இப்பதான் நாம் புரிஞ்சுக்க முடியுது. தனக்கு பின்னாலும் இந்த இயக்கத்திலே இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை காட்டிட்டு போனாரு. இன்றைக்கு யார் தீய சக்தி என்று சொன்னாங்களோ அவரிடத்துல போய் சில பேர் அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க. உண்மைதானே? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்திலே யோசனை பண்ணியிருக்காரு. அப்படி பச்சை குத்துனா கூட அதையும் மீறி தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்குத்தான் அண்ணா திமுக கட்சியை துவக்கினார். அப்படி அண்ணா திமுகவில் இருந்து அடையாளத்தை பெற்று திமுகவில் போய் பலமா செழிப்பா இருக்கிறார். இருக்கட்டும், வாழ்த்துக்கள். விசுவாசமா இருந்தா உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும். நான் அந்த கட்சிக்கு உங்களால பொதுச் செயலாளர் வந்திருக்கேன்ல, திமுக வர முடியுமா? அப்படியே வர்றா இருந்தாலும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனாங்கல்ல பல முன்னாள் மந்திரிகள், பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் எம்எல்ஏ ஆகி இப்ப மந்திரி ஆயிருக்காங்கல்ல, அவர்கள் மேலிடத்துக்கு அப்பப்ப கப்பம் கட்ட வேணும். அந்த காலத்துல சிற்றரசுகள்லாம் அங்க இருக்கிற பேரரசுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இங்கிருந்து அங்க போய் அமைச்சரா இருக்குங்களா சரியான முறையில் கப்பம் கட்டிட்டு இருந்தா அங்க அமைச்சர் வண்டி ஓடிட்டு இருக்கும். கப்பம் கட்டலாம் கட் பண்ணி எடுத்து விடுவோம்.